இடத்துல வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த தெய்வ ஊழியர் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக இங்கே கூடி வரும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம் கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்லவராய் இதுவரை இருந்தார். இனிமேலும் ஆண்டவர் நல்லவராய் இருந்து நம்மை நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவள், ராஜா நானதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அதை கண்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
போது நமக்கு முன்பாக நமக்கு பின்பாக நம்ம கூடவே இயேசப்பா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த புதிய வருஷத்தையும் நமக்கு கொடுத்து இந்த ஐக்கியத்தையும் நாம் இந்த இடத்துல வந்து செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மறக்காம ஆண்டவர் நினைத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து
பாதுகாத்து இந்த புதிய வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்து இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் அற்புதர், ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். நம்ம யார் முகத்தை பார்க்கிறோம்? நம்ம யார் முகத்தை பார்க்கிறோம்? ஏசப்பா முகத்தை பார்க்கிறோம். ஏன்னா யார் மூஞ்சிய பார்த்த சகிக்காது. அல்லேலூயா. நமக்குள்ள ஏசப்பா தெரியும். நம்மள யார் தெரியும்? ஏசப்பா தெரியும். உற்சாகமா இருந்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி பண்ணோம்? உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு 1000 கஷ்டங்களாம் அனைத்து தீ போட்டு என் கர்த்தரை நடத்துவாரு. அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். சொல்லுமா? உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்பவரே, அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயமானவரே, அப்பா பிற நீரே நீரே, அதிசயமானவரே, அப்பா பிற நீரே நீரே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ரட்சிக்க வல்லவரே, ரட்சகர் நீரே நீரே, ரட்சிக்க வல்லவரே, ரட்சகர் நீரே நீரே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். மருத்துவம் தேர்ந்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, மருத்துவம் தேர்ந்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, மறுபடி வருபவரே, மன்னாதி மன்னர் நீரே, மறுபடி வருபவரே, மன்னாதி மன்னர் நீரே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்க போயமே, முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்க்க ஒரு குரலை கேட்க வந்துடாம. அல்லேலூயா. என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர். என்னை மறவாதவர், விட்டு விலகாதவர், தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர். பரிமாறினே, பரிகாட்டினே, அருமாறினே, என்னை தாங்கினே, கிழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடினே, ஒளிவாலே என்னை மூடி இருள் நீங்கினே, கிழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடினே, ஒளியாலே என்னை மூடி இருள்
விட்டு விலகாதவர் தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர் உன் மண்டை மூட்டாக வாசிக்கிறேன் உன் சீர்த்தம் நிறைவேற்ற ஆகிக்கிறேன் உன் மண்டை மூச்சாக வாசிக்கிறேன் உன் சீர்த்தம் நிறைவேற்ற ஆகிக்கிறேன் உம்மாதானே நான் வாழ்கிறேன் உம்மாதானே நான் வாழ்கிறேன் எனக்கெந்த பகையின்றி செய்யப்படுகிறேன் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவாதவர் நான் போல உயரங்கள் நான் காண்கிறேன் அதை போல துயராமல் நிலை நிற்கிறேன் நான் போல உயரங்கள் நான் மலை போல பெயராமல் கிளை நிற்கிறேன் உம்மாதானே நான் வாழ்கிறேன் உம்மாதானே நான் வாழ்கிறேன் பலியாக நேர்ந்தாலும் தடுமாறினேன் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தம் உயிர் தந்து என்னை மீட்டு உறவானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு இந்த நாளில் ஒரு சின்ன சிறப்பு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கூட்டிச் சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் இல்லை. நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய நன்மையின் கருமையும் நம்மை தொடர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இங்கே வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி என்னை விசாரித்து தனிமையாக இருந்தபோது என்னை விசாரித்து எனக்கு அன்பு செலுத்தி எனக்கு சகாயம் செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு ஊழியராபிஷேக பட்டம் கொடுத்து அதற்கு பின்பு எல்லா விதத்திலும் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அவங்க கடந்த நாட்களில் ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டே உடனே வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க பேசுகிற மீட்டிங் 1000-2000 பேர் இருக்குது. கூட்டங்கள் மத்தியில் தான் அவங்க பேசுவாங்க, கன்வென்ஷனுக்கு போவாங்க. இந்த கூட்டத்திற்கு வந்ததுனால நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னு கேட்டால் அவங்க அன்பின் நிமித்தம் தான் வந்திருக்காங்க. கூட்டத்தை பார்த்தோ வேற எந்த காரியத்துக்கும் வரல. தாவிதையா ரொம்ப பாக்கியசாலி. ஆமாம், அவர் எதிர்பாராத கூட்டம் இது. அவங்க இன்றைக்கு வராதவங்களுக்கு வச்சு நம்ம என்ன சொல்றது, வந்தவங்க பாக்கியம். ஸ்தோத்திரம். அவங்க ஆசீர்வதிச்சு தான் நான் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விதமான முயற்சி செய்யும்படி தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லா மாநிலங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தாலுகாக்களிலும் அவனுடைய மகிமையை செலுத்துவதற்கு தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால இன்றைக்கு மேன்மையான வாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதனால நீங்கள் மெய்யான பாக்கியத்தை பெறுவீர்கள். அவங்க தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 200 பாஸ்டர் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. சொந்த சபை 7 சபைக்கு மேலே இருக்குது. அவங்களுக்கெல்லாம்
இந்த 15 பேருக்கும் அவங்க சம்பளம் கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்தி வராங்க. ஸ்தோத்திரம். நான் நிறைய ஊழியங்களில் பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் பணம் கொடுத்ததில்லை. ஏன்னா என்கிட்ட பணம் இருந்ததில்லை, நான் கொடுத்ததில்லை. வேலைக்கு கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் பணத்தை எதிர்பார்த்து அவங்க எந்த நாளும் ஊழியம் செய்ததில்லை. அதற்கு காரணம் அன்பு, தேவ அன்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய தங்கச்சி திருமணத்தை ஐயா தான் நடத்தி வச்சாங்க. சின்ன தங்கச்சி திருமணத்தை அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்காக ரொம்ப ஜெபிச்சிருக்காங்க. 2 வருஷம் அவங்க கூட அவங்க வீட்டில் அவங்க ஊழியத்தில் நான் சாப்பிட்ருக்கேன். 2 வருஷம் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 1 வருஷம் பைபிள் தியாலஜி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க பண்ண பிரசங்கத்தை கேட்டு இன்றைக்கு நான் ஒரு சிறப்பான பிரசங்கம் பண்ணும்படி தேவனுக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஜாய் டிவி, நித்தியம் டிவி, ஜெயம் டிவி, அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் திருவிழா டிவி, ஸ்தோத்திரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய தொலைக்காட்சிகளில் சோசியல் மீடியாவில் நாங்கள் பேசுவதற்கு, ஆண்டவரை தெளிவாக பேசுவதற்கு காரணம் அவர்கள் எனக்கு கொடுத்த ட்ரைனிங், அவங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. இத்தனை பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்திலும் நல்ல தமிழிலும் சிறப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நானும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கேட்கும்படியான செய்திகளை, 180 நாடுகளுக்கு செல்லக்கூடிய செய்திகளை நான் பேசி வருகிறேன். என்னுடைய ஊழியக்காரர்கள் கிட்டத்தட்ட 300 ஊழியக்காரர்கள் இந்த தொலைக்காட்சியிலே பயன்படுத்தப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம். அவர்கள் எனக்கு கொடுத்த நிறைய எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க என்னை கண்டித்து பேசுனதே கிடையாது, திட்டினதே கிடையாது, என்னைய கண்டனம் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை, பேச்சு, உடை பாவனை, இவைகளினாலே நிறைய சத்தியத்தை, வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக்கொண்டேன். அதாவது அவங்க எனக்கு ஒரு புஸ்தகமாக இருந்தார்கள். இதை நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். 1 மணி நேரம் பேசுவேன் அவங்கள பற்றி. ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்தில் கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் அவங்க கூட நான் போயிருக்கிறேன். கிராமமாக சுவிசேஷம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அவங்க அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. அதை பார்த்து தான் நானும் ஊழியங்களில் எல்லா சிறு சிறு வேலை பாய் போடுவது, டீ கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, சேர் போடுவது, எதுனாலும் நான் இப்போ செய்கிறது காரணம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள தாழ்மை. இல்லையா? இன்றைக்கு அவங்க நம்ம மத்தியில் பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களை வரவேற்று பிரசங்கிக்க இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய ஊழியர் கூட்டத்துக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சேன் முதல். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கடந்த நாட்களில் அவர்கள் ஊழியர் கூட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அதில் அவங்க வர முடியாத சில சூழ்நிலைகள் இருந்ததுனால அன்றைக்கு முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் எப்படியாவது அவங்கள ஒரு முறையாவது யூடியூப், டிவியில் ஒளிபரப்பணும், அவங்கள பயன்படுத்த முயற்சி பண்ணேன். இந்த கூட்டத்துக்கு அவங்கள்ட்ட கேட்டபோது சரி நான் உடனே வாரேன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப அவசரமாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். நேற்றைய தினத்தில் கிட்டத்தட்ட 120 பேர் ஆசீர்வாதம் விட்டாங்க. நேற்றைய தினத்தில் அவங்க வர முடியல. அதுக்கு எப்படியாவது வருவாங்க அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன். தூத்துக்குடி பல ஊழியங்கள் ஏற்கனவே அவங்க ப்ரோக்ராம் முன்கூட்டியே புக் செய்தபடினால அவங்க வர முடியல. அதனால் இன்றைக்கு எப்படியாவது வரணும்னு கேட்டுக்கிட்டேன். அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களுடைய துணைவியார் பேராயிரமா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை குணப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். இரண்டாவதாக ஐயாவுக்கு சால்வை அணிவித்து அவர்களை குணப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்போது
பேரம்மா ஸ்தோத்திரம் ஸ்டெல்லா மேரியம்மா பாஸ்டர்மா ஸ்தோத்திரம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஸ்தோத்திரம் சாமி ஸ்தோத்திரம் வாங்க ஸ்தோத்திரம் இலக்கியத்தின் சார்பாக இந்த சரணா பிஷப் கவுன்சில் சார்பாக சந்தோஷம் அவர்கள் ஒரு நாள் கூட திட்டத்தே கிடையாது. 2 வருஷம் இருந்திருக்கேன். திட்டத்தே கிடையாது. சிரிச்ச முகத்தோடு எப்பவும் சரியான பதில் சொல்லுவாங்க, சரியான ஒழுங்குமுறைகளை சொல்லுவாங்க. நான் அப்படி கேட்டுக்கிட்டு ஒழுங்குகளை செய்ய இன்றைக்கு வரைக்கும் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஐயாவும் அம்மாவும் வந்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் நினைக்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சாமியனுக்கு அளிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் நம்முடைய இருக்கிறதான ஸ்தோத்திரம். தந்தை டாக்டர் பேட்ரிக் ஐயா அவர்கள் சால்வை ஐயாவை கனப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை பற்றி இப்பொழுது அவர்கள் கத்தருடைய செய்தி கொண்டு வருவார்கள். எல்லாரும் இன்னொரு முறை உற்சாகமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதை மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஸ்லாக்கியமாய் கருதுகிறேன். அருமையாய் என்னை அழைத்ததான அருமையான பேராயர் ஜெபராஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக எல்லா முன்னணியில் இருக்கிற எல்லா பேராயர்களை இயேசுவின் நாமத்தில்